जानकीकान्तस्मरणम् नमः பார்வதீபதயே. ஆஞ்சநேயருக்கு விசேஷம் என்னன்னு கேட்டா, புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்தஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ரொம்ப வேதாந்தங்களும் தத்துவங்களும் அறிஞ்சவளுக்கு உடம்பு சிந்தி போய் கிடக்கும். நமக்கு எது வந்தாலும் அனுபவிச்சுக்கிறோம்னு இருக்கோம், தைரியம் இருக்காது. உடம்பு நல்லா கொழுத்து இருக்கும், தைரியம் இருக்காது. எது பரஸ்பரம் விருத்தமா இருக்கிறதோ லோகத்துல நல்ல தைரியம் இருக்கும், உடம்பு வலு பரம வலு இருக்கும். அவன் முரட்டுத்தனம் கட்ட வழியிலான் இருப்பான். பக்தி இருக்காது. பக்தி இருக்கும், அவனுக்கு ஞானம் இருக்காது. வெறும் மூட புத்தியா இருக்கும், இல்ல அவன முரட்டு புத்தியா இருக்கும். ஆஞ்சநேயர் யாருன்னா ராமாயணத்துல சொல்றப்போ 9 வியாக்கரணம் அவருக்கு தெரியும். இப்ப அவரோட பேசுறது கஷ்டம்டா அப்படின்னு ஜாக்கிரதையா ஒண்ணுன்னு வால்மீகி சொல்றப்போ நவ வியாக்கரணம் தெரிஞ்சவரவர் அப்படின்னு படிப்புலையும் அப்பேற்பட்டவர். தத்துவத்தரியத்துல பிரம்மசாட்சா்கார மன்றத்துல பகவத்கீதைக்கே ஹனுமத் பாஷ்யம்னுட்டு பைசாச்சி பாஷ்யம் பேரு. பைசாச்சின்னு ஒரு பாஷை அது காலத்துல. 6 பிராகிருதத்துல பைசாச்சி பாஷ்யம்னு ஒரு பாஷை. அந்த பைசாச்சி பாஷையில முதல்ல பைசாச்சி பாஷ்யம்னு பேரு இருக்கு. அதுல ஹனுமான் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு, ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காருன்ட்டு அது பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஞானம், வித்ய, பலம், தைரியம், யசஸ் எல்லாத்துக்காலும் பக்தி. ஆஞ்சநேயர பக்தியில மீறவா ஒத்துணை முடியாது. பலத்துல இருக்கிறவங்க பக்தி இருக்காது, பக்தி இருக்கிறவங்க பலம் இருக்காது. பக்தியிலயும் ஆஞ்சநேயருக்கு மேல பக்தம் கிடையாது, பலத்திலையும் ஆஞ்சநேயனை காட்டிலும், வீரியத்திலையும். இப்ப இந்த நம்ம ஊர்ல எல்லாம் ஹனுமார்னு பேரு ஆஞ்சநேயருக்கு. இந்த கன்னியாகுமரி முதற்கொண்டு அதேமா சித்தூர் வரைக்கும் தமிழ் பேசுற ஊர்ல எல்லாம் ஹனுமார்னு பேரு. அப்புறம் மகாராஷ்டிரா தெலுங்கு தேசத்துல வேணா கொஞ்சம் ஆஞ்சநேயர் ஒண்ணு ஆஞ்சநேயன் பேரு கொஞ்சம் தெலுங்கு தேசத்துல கொஞ்சம் ஜாஸ்தி. இங்க ஹனுமான்கிற பேரு கொஞ்சம் ஜாஸ்தி. தெலுங்கும் தாண்டி கன்னடமும் தாண்டிட்டு ஹனுமந்தான்னு சொல்றது கன்னட தேசத்துல. ஹனுமந்தான்னு சொல்றது. நாம ஹனுமாருங்கிறோம், ஹனுமந்தாங்கிறது. அது கன்னட. மகாராஷ்டிர தேசம் போயிட்டா இந்த பேர்லாம் தெரியாது. மாருத்தின்னு தான் அவளுக்கு தெரியும். மாருதிங்கிற சொல்றாங்க. மகாராஷ்டிரம் தாண்டி சென்ட்ரல் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் இந்தியா, ஹிந்துஸ்தான் ஆரம்பிச்சு பஞ்சாப், காஷ்மீர், வடக்கு யுனைடெட் ப்ராவின்ஸ் வரைக்கும் போயிட்டா மகாபீர்னு பேர் வருது. பஜரங் மகாபீர்னு பேர் வருது. மகாவீரன் பேர் வருது. வீரனுடைய மகாபீர் மந்திர்னு சொல்றாங்க. மகாவீர்னு இருக்கு. மகாவீரன் இருக்கு. மாருத்தின்னு பேரு மகாராஷ்டிர தேசத்துல. இந்துஸ்தான் தேசங்கள் எல்லாம், பஞ்சாப் இந்துஸ்தானங்கள்லாம் மகாவீரன் பேர் இருக்கு. அந்த மாதிரி வீரியத்துல அவருக்கு சமானம் கிடையாது, பக்தியில அவருக்கு கிடையாது. எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்திகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் ஆருச்சின்னமத ராட்சசாந்தகம் அப்படின்னு ராமன்னு எங்க சொல்லிட்டு இருந்தாலும் அங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம அவர் கையை கூப்பிட்டு கண்ணால ஜலஞ்சலம் விட்டு அப்படியே காத்துட்டு இருக்காரு. எத்திர ரகுநாத கீர்த்தனம் அந்த ராமநாமாமிரதத்தை அவ்வளவு பரமபக்தி. பலத்திலையும் அந்த உச்சநிலை, பக்தியிலையும் உச்சநிலை, வீரியத்திலையும் உச்சநிலை, தைரியத்திலையும் உச்சநிலை, வித்தியத்திலையும் வசந்தநிலை, ஞானத்திலையும் வசந்தநிலை. தட்சிணாமூர்த்தி சனகாதிகளுக்கு உபதேசம் பண்றாருன்னா, ராமன் ஆறு உபதேசம் பண்றாருன்னா ஆஞ்சநேயர் தான் உபதேசம் பண்றார். வைதேகி சகிதம் சுரத்குருமலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகம் ஆசனே மணிமய வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதி பிரபுத்தம் ராமம் பஜே சாமலம். தட்சிணாமூர்த்தி எப்படி மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்றாரோ அதே மாதிரி சாட்சாத் ஸ்ரீராமன் மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்றாரு. ஒருத்தர் முன்னிட்டு தானே உபதேசம் பண்ணணும். எல்லாருக்கும் ஆறாமத்தில் பார்த்துட்டு தானே சொல்லணும். அக்ரே வாசயதி சொல்ல முடியா பண்றது ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கு. இதை வச்சுட்டு தெலுங்கு தேசத்துல தெலுங்கு பாஷையிலேயே இருக்க முடியாத பெரிய அத்வைத கிரந்தம் சீதாராமாஞ்சநேயம்னு பேரு. சாட்சாத் ராமன் பக்கத்தில் சீதைக்கும் ஆஞ்சநேயருக்கும் 2 பேருக்கும் சேர்த்து
அனுகிரகம் பண்ண முடியானது. இங்க அத்வைத கிரந்தம் தமிழ் தேசத்துல கைவல்ல நவநீதம் சொல்றது இருக்கிறது இல்ல. தமிழ்லயே ஒரிஜினலாவே ஏற்பட்டது அங்க இருந்து கைவல்ல நவநீதம் சொல்றது. இங்க ஹிந்துஸ்தானி தேசத்துல விசாரசாகரம் விற்பி பகவாதாரம்னு ஹிந்துஸ்தானியில அத்வைத கிரந்தம் அந்த பாஷையிலேயே முதல்ல ஏற்பட்டது. தெலுங்கு தேசத்துல பெரிய அத்வைத கிரந்தம் சீதாராமாஞ்சனேயன், யோகம் ஞானம் ரெண்டும். ஆஞ்சநேயருக்கு சீதாராமன் உபதேசம் பண்ணது. அந்த மாதிரி ஞானத்திலையும் பக்தியிலையும் பலத்திலையும் தைரியத்திலையும் வீரியத்திலையும் சர்வத்திலையும் மேல்நிலை அடைந்தவர். அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் விரோதம். ஞானியா இருக்கிறவன் பாட்டுக்கும் தனக்கு அதெல்லாம் உடம்புல சீவனத்துக்கு அவன் பாட்டுக்கு ஒண்ணு 6 வந்தாலும் சரி என்ன அடிச்சுக்கிட்டும் போகட்டும் நான் நமக்குன்னா அப்படின்ட்டு வாய் உண்டு உட்காந்து இருக்கிறவன் ஞானிகள் இல்லை. பக்தா இருக்கிறவனும் அவன் கண்ணால் அழுது உட்காந்து இருக்கிறவன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து போய் உபகாரம் பண்றதுக்கு அவனால முடியாது. ஓதமும் வராது. சகலத்திலையும் நிறைஞ்சு இருந்தது ஆஞ்சநேய சுவாமி. அதே மாதிரி பிரம்மச்சரியம். ஒரு க்ஷணம் கூட இந்த பெரிய புருஷால் இந்த காமங்கிற ஒரு ஞாபகமே கிட்ட வராமல் இருக்க முடியாது. இவ்வளவு சாஸ்திரங்களையும் அறிஞ்சவர், இவ்வளவு பிரம்மச்சரியத்தில் இருந்தவர் சாட்சாத் ஆஞ்சநேயர். நம்மளோட இதுக்குள்ள ஆஞ்சநேயருக்கு ஈடு கிடையாது. அவரை நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு தைரியம் வரும். அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால ஒரு பயங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால பக்தி வரும். அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு ஞானம் வரும். அப்படி இருக்கிற புருஷன் அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு காமம் எல்லாம் போயிடும். அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷன் மகாவீரன்ட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு பேரு. எல்லாத்துக்கும் மூலம் ஆஞ்சநேயருடைய பக்தி இருந்துட்டுதானா நமக்கு சகலமும் வரும். சகல வித்தியர்களுக்கும் அவர் தான் சிஷ்டாதா. ஒரு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு முதல்ல இருக்கணும் நமக்கு. அதனால அவர் தான் புத்தி, யசா, பலம், தைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்யம். அஜாட்யம்னா ஜடமா என்னமோ டிப்ரெஸ்டா இருக்க ஒரே மட்டித்தனமா அது இல்லாம இவ்வளவு தெரியும். வாக்கால சொல்ல முடியாது. வாக்குப்படுத்து இவ்வளவு இருக்கும். வாக்குனால சொன்னா புரட்சியா இருக்கிறது மனசுக்கு, அவளுக்கு மனசுக்கு உள்ள செல்ல முடியாது. நம்ம சொல்ல தெரியாது. அவ்வளவு வாக்குப்படுத்தும். இவ்வளவும் எதனால வரும்னா ஹனுமானுடைய ஸ்மரணத்தினால நமக்கு கிடைக்கும். அவர் நாம் குறிக்கோளா வச்சிருந்து சகல சாஸ்திரங்களையும் நாம் திரும்பியும் அபிவிருத்தி பண்ண முடியாத அனுகிரகம் அவர் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியது. ஆஞ்சநேய சுவாமிக்கு நம பார்வதி பதயே.